பாப்பா அம்மா வீட்ல இருக்கும்போதுலேருந்தே அவளுக்கு உடம்பு சரியில்ல. கூட்டிட்டு வந்துமே டல்லாவே தான் இருந்தா. சரி ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா. அப்பவும் ஃபீவர் விட்டு விட்டு வந்துட்டே தான் இருக்கு. ஸோ லாஸ்ட்ல என்னன்னு கேட்டதுக்கு தொக்க விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாப்பா ஹர்ஷ் மாரி இருக்கும்போது அவளுக்கு தொக்க விழுந்தது. அப்பவுமே நாங்க தொக்க அவளுக்கு எடுத்தது கிடையாது. நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் மலையடிப்பட்டியில ஒரு பாட்டி கை மருந்து தருவாங்க. இன்னைக்கு காலையில எந்த வேலையும் பார்க்காம எந்திரிச்சதுமே கிளம்பி பாப்பாவையும் தம்பியும் கூட்டிட்டு நான் அந்த ஊருக்கு போயிட்டேன். இப்ப நம்ம கடை இருக்கிற ஊர்ல இருக்கோம். ஸோ இங்க இருந்து கொஞ்சம் 20 நிமிஷம் டிராவல் தான். இருந்தாலும் காலையில அவங்க வேற எங்கேயும் வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு நேரத்துல கிளம்பி போயாச்சு. போய் அவங்ககிட்ட கை மருந்து இதுதான் கொடுத்தாங்க. இவங்க மருந்து என்னன்னா சொல்ல மாட்டாங்க. இது கொடுத்தாங்க. மிளகு சைஸ்ல இப்படிதான் இருந்தது. 3 வேளை குடுக்கறதுக்கு 4 மருந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. ஸோ கடைக்கு வந்ததுமே அத வெந்நீர்ல போட்டு பாப்பாவுக்கு குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இவளுக்கு நொறுக்கு தீனி எதுவுமே குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தோசை கூட குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவளுக்கு காலையில இட்லி செஞ்சு ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் நானே என்னோட ஃபுட் எடுத்தேன். நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு சிவாவும் சாப்பிட்டுட்டு கடைக்கு மறுபடி வந்ததுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியோட டே 10 இன்னைக்கு. ஸோ காலையிலே நான் பெருசா எதுவுமே சமைக்கல. அதனால நான் 2 இட்லி மட்டும் நான் மதியானம் சாப்பிட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் பசிச்சா வேணா கொய்யாப்பழம் இருக்கு, அதை சாப்பிட்டுக்கலான்ட்டு. அதுக்கப்புறமா தான் சரி மதியானம் இவங்க சாப்பிட்றதுக்கு சமைக்கலான்ட்டு தக்காளி சாதம் தான் செஞ்சேன். தக்காளி சாதம் செஞ்சுட்டு அதுக்கு தயிர் பச்சடி எல்லாம் வச்சுட்டு 2 முட்டையை வாங்கி அடுப்புக்கிட்டே வச்சுட்டு நான் கடைக்கு போயிட்டு சிவா வந்தா சாப்பிட்டுக்குவான்ட்டு நான் இப்போ ஒரு 4-5 நாளா வாக்கிங்லேயே தான் கடைக்கு போயிட்டு இருக்கேன். கஷ்டம் தூங்கிட்டு இருந்தான். அவனே அப்படியே தூக்கிட்டே கடைக்கு கிளம்பிட்டேன். வீட்ல இருந்து கடைக்கு போற வழியில ஒரு வீட்ல 2 வாத்து நிக்குது. ஒரு ஆண் வாத்து, ஒரு பெண் வாத்து. அந்த வாத்து ரோட்ல போற எல்லாரையுமே விரட்டி விரட்டி கொத்தும். அந்த தெருவுல கூட எல்லாருமே என்ன சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வாத்து வருது அப்படின்ருவாங்க. நான் பயந்து ஓடுறேன். அந்த கலாய்ப்பாங்க இருக்கிற வயசான பாட்டிங்க எல்லாம். இன்னைக்கு சரி இப்போ சும்மா உள்ளதானே நின்னுட்டு இருக்குன்னு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அது திடீர்னு எப்படிதான் என்ன பார்த்துச்சுன்னே தெரியல. அப்பயுமே நான் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்கேன். என்னை பார்த்துட்டு அது ஓடி விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் பக்கத்துல ஒரு வீட்டுக்குள்ள அப்படியே பூந்தாச்சு. அப்புறமா அந்த வாத்துக்கார பாட்டி அந்த வாத்தை விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போயாச்சு.